ஏப்பா ஆயா இல்லையா? கீழ் தொட்டிக்கு போயிடுதா? கீழ் தொட்டிக்கா? அப்படியா? நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்பதான் போச்சு, அப்படியே போயிடுச்சா? சரி வச்சு வச்சு சரி 10 நிமிஷம் மரத்தடி நிழல்ல உட்கார்றேன். ஆ காலையிலேயே வெயிலாக இருக்குது கருமா. காலங்காத்தால 9 கிலோமீட்டர் நடந்தா எவன் கையில் ஆகுது? ஊருப்பட்ட வெயிலப்பா. கிழக்குன்னு எங்க வச்சது இல்லையா? எங்காயா என்னை வர சொல்லி போட்டு எங்காயா போனேன்? இப்பதான் போனீங்களா? எங்க எங்க சாணி எங்க எடுத்தீங்க? ஆடா தண்ணி கீழே எடுத்து வந்தீங்களா? நான் வந்து அப்புறம் கேட்டேன், சரி கீழே தான் போயிருக்கு தொட்டிக்குன்ட்டு. சரி பார்த்து ஆ சரி நடங்க நடங்க பார்த்து நடங்க. சாப்பாடு செஞ்சாச்சா? சரி ரைட்டு. என்ன குழம்பு? சரி ரைட். சரி போ போ சமையல் வச்சுட்டு நிற்காதீங்க. அதோ அங்கே தூரமாக பாங்காட்டுக்குள்ளே ஒரு ஓட்டு வழிச்சாலை தெரியுது பார்த்தீங்களா? நல்லா உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பாங்காட்டுக்குள்ளே இந்த 2 மரத்துக்கு சென்டரில் அந்த மேட்டில் ஒரு ஓட்டு வழிச்சாலை தெரியுமுங்க. அதுதான் நம்ம குப்பண்ண வீடுங்க. குப்பண்ண இப்போ தான் கீழே தண்ணிக்கு போயிருக்காரு, இன்னும் மேலே வருவார். நாங்கள் ரெகுலராக தண்ணி எடுக்கிற இடத்துல இந்த வேச காலத்தில் தண்ணி வற்றி போச்சுங்க. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தண்ணி வற்றி போச்சு. இன்னும் 2 மடங்கு தூரம் கீழே பள்ளத்தில் போய் ஒரு சின்ன ஊத்தொன்று பறச்சு வச்சுருக்குறோம். அதில் தான் குப்பண்ணை இப்போ வீட்டுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. 2 மடங்கு சிரமங்க. இப்போ நான் இந்த பாங்காடு வந்து என்னையோட ஒரு 12 நாளுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். 12 நாள் போல் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதமாக நான் இந்த பக்கம் வரல, மலையே ஏறல. சபரிமலை போனதுலேருந்து கொஞ்சம் வைரல் ஃபீவர் வந்து நிறைய மக்கள் கேட்டிருந்தீங்க, நான் பதில் சொல்ல முடியல. போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி மலையிலேயே எனக்கு காய்ச்சல் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிட்டேன். அப்புறம் காய்ச்சல் ரெடியாகி மடி பாங்காட்டுக்கு இடையில் வந்து மறுகாய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது திரும்ப காய்ச்சல் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப படுக்கையாகி இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு 80% ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இப்போ மலைக்கு வந்திருக்குறேன்னா 10-12 நாள் ஆச்சு. மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் இங்கே ஒரு சுத்தமான காற்று, கொஞ்சம் அமைதியான இடங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ கூட காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 9 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறோம். ஆனால் இன்னும் குப்பன் 12 நாள் ஆச்சு தான் கூட. ஆனால் இன்னும் இதே பராந்தியில் தான் இந்த 10-12 நாளாக சுற்றுறேன். ஆனால் இன்னும் குப்பனை வீட்டுக்கு போகலிங்க. நான் வந்திருக்கிறது அநேகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டி வாட்டை கண்டிப்பாக என்னை ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நிறைய வேலைங்க. இந்த தடவை வந்து இந்த 10-12 நாளாக ஒரு 7 வீட்டுக்கு நல்ல ஒரு தரமான சோலார் லைட்டு சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முன்ன நிறைய வீட்டுக்கு போட்டிருக்குறோம், ஒரு 30 வீட்டுக்கு பக்கமாக போட்டிருக்குறோம். அதை விட இப்போ போட்டுக்கு ரொம்ப அட்வான்ஸு, ரொம்ப தரமானது, காஸ்ட்டும் கூட. சரி இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தைங்க படிக்கிற ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைங்க படிக்கிறாங்க, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. சரி அவங்களுக்கு ஒரு 100-150 வருஷமாக வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்குறேனுங்க. ஒரு 6 வீட்டுக்கு போட்டாச்சு. இப்போ கூட இந்த அம்மா வீட்டுக்கு சோலார் லைட். இங்கே தாத்தா பாட்டி 2 பேர் ரொம்ப யானை சிறுத்தை கரடி. முந்தானத்து கூட குப்பம் வீட்டுக்கு கொஞ்சம் மேல் பக்கம் நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறேங்க. ஆனால் இன்னும் குப்பம் வீட்டுக்கு போகல. இங்கே நடந்து போனால் 2 கிலோமீட்டரில் குப்பம் வீட்டுக்கு போயிடலாம், ஆனால் போகலை. வீட்டுக்கு பக்கத்துலேயே 2 கரடி வந்துருச்சுங்க, ஆணொன்று பொண்ணு. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு. ரொம்ப ஏன்னா விலங்குகளுக்கும் உள்ள தண்ணி கிடையாது, மனுஷனுக்கே தண்ணி இல்லை, விலங்குகளுக்கு என்ன பண்ணும் பாவம். மனுஷன் இடத்துல தான் கரடி யானை சிறுத்தை எல்லாமே வந்து தண்ணி குடிக்குது. அதை பார்த்து தான் இங்கே ஒவ்வொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு 6-7 வீட்டுக்கு போட்டு இது 8வது வீடுங்க சோலார் சிஸ்டம். இன்னும் குழந்தைங்க
படிக்கிற வீடு ஒரு 10-12 வீடு இருக்குதுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வெளிச்சம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய கனவு. அது கண்டிப்பாக நிறைவேறணும்னு நான் நம்புகிறேன். அதுக்கும் கடவுள் வந்து உடல் நலத்தை நல்லபடியாக கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. ரொம்ப நன்றி. மனுஷன் பாவம் 2 மடங்கு சிரமங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 2-3 வீட்டுக்கு போடணுங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கம்மியாக தான் ஒரு 8-9 லைட்டு பக்கமாக தான் கொண்டு வந்திருக்குறோம். எல்லா லைட்டையும் இப்போ ஒரு வீட்டுக்கு போனாவே ஒரு நாள் ஆகிடுதுங்க. 1 நாள் 1.5 நாள் ஆகிடுது. அதனால் இன்னும் குப்பன் வீட்டுக்கு போகலை. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அநேகமாக இன்னொரு 2 நாளில் குப்பன் வீட்டுக்கு போய் நிம்மதியாக ஒரு வாரம் தங்கிட்டு உடம்பை சரி பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற கீழே வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. நான் இங்கே தான் இருக்கிறேன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா சுற்றி இந்த 2 கிலோமீட்டர் குப்பனை வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நான் ஒவ்வொரு வீட்லேயே இருக்கிறேன். இங்கே எல்லாருமே நம்மளுக்கு பழக்கம் தானே. எந்த வீட்டில் வேணாலும் தங்கலாம். யாரும் எத்தனை மணிக்கு வர எத்தனை மணிக்கு போகிற எதுவும் கேட்க மாட்டாங்க. சொந்த வீடு மாதிரியே தான் இந்த மலை ஊரான்னு வைங்களேன். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பான மக்கள், அது ஒன்று தான் நம்ம அடிமைங்க. அந்த அன்புக்கும் அந்த வெள்ளந்தி மனசுக்கும் தான் நம்ம காலத்துக்கும் அடிமை. அதுதான் பிடிச்சிருக்குது. அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையாகவும் பயணமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குதுங்க. கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு பயணத்தை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உடல்நல ஒத்துழைக்கணும் அப்படின்னு இந்த மலையில் இருக்கிற தேவதைகிட்டெல்லாம் வேண்டிக்கிறேன். அதான் விஷயம். ரொம்ப நன்றி. பத்திரமா இருங்க, சந்தோஷமாக இருங்க. எவ்வளவோ மன உளைச்சல், மன கஷ்டங்கள், நிறைய பொருளாதார பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை நிறையா நம்மளுக்கு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி பயணிக்கிறதா ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. மனசையும் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்குங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. காசு, பணம், சொத்து, சுகம் அதெல்லாம் தேவையே இல்லை. சின்ன சந்தோஷங்களில் தான் வாழ்க்கை இருக்குதுன்னு நான் நம்புகிறேங்க. நான் அதையே உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கூடிய விரைவில் குப்பன் வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த காணொலி அங்கே பதிகிறேன். அப்புறம் இப்போது மைக் செட் குமார் வீடு அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குற பணி நடந்துட்டுருக்குதுங்க. அது இப்போ பாதியில் நிற்கிது. அது நான் பின்னாடி சொல்கிறேன். அது சீக்கிரமாக அதை மறுபடியும் தொடங்கணும். அப்புறம் அங்கே நான் இங்கே 10-12 நாள் ஆச்சு இல்லைங்களா. அப்போ இடையில அந்த குப்பன் வீட்டுக்கு இங்கேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போக வர இருப்பாங்க இல்லையா. அவங்க சொன்னாங்க, குப்பன் வீடு வந்து அந்த ஓட்டு வழிச்சாலை வந்து அந்த மேலே இருக்கிற சட்டமெல்லாம் சரிஞ்சிருச்சு, அந்த சமையல் கட்டெல்லாம் சரிஞ்சிருச்சு, உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. குப்பன் வீட்டையும் சீரமைக்கணும். குமார் வீட்டு வேலைகளும் சீக்கிரமாக முடியணும். கண்டிப்பாக சீக்கிரமாக அதை செஞ்சு முடிப்பேன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். இந்த ஆயா வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் நாளை காலையில் சோலார் சிஸ்டம் ஃபிட் பண்ணுறோங்க. அதுக்கு எங்கே ஃபிட் பண்ணணும், அதுக்கு டேபிளெல்லாம் வேணும் இல்லைங்களா. அந்த பேட்ரி, சுவிட்ச் பாக்ஸு இதெல்லாம் வைக்கணும். அதுக்கெல்லாம் சௌகரியம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆயா வீட்டில் நைட்டே சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு ஒரு வேளை சாப்பிட்டு அப்புறம் மேலே இன்னொரு தொட்டிக்கு போகணும். ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளோட ஒர்க்கு. கண்டிப்பாக 2 நாளில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குப்பன் வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போதே நான் உங்களுக்கு கேமராவில் தெரியுதாலேன்னு தெரியல, கண்டிப்பாக கிளியராக தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போதே வடபக்கத்து கை வந்து அந்த ஓட்டு வழிச்சாலை வந்து சரிஞ்சு தான் இருக்குது. நான் சமையல் கட்டு நான் படுப்போம் இல்லைங்களா, தாத்தா பாட்டம் படுப்பார் இல்லையா, அதுவும் கொஞ்சம் சரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சீரமைக்கணும். இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு ஆலோ பிளாக்கெல்லாம் இறக்குனா கூட கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் சிரமந்தான். சரி பரவாயில்ல, இது வரைக்கும் நான் கொண்டுக்கிற இடத்து வரைக்கும் டிராக்டர் வரும். அதுக்கப்புறம் நடையாக தூக்கிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். சீக்கிரம் எல்லா வேலைகளும் இந்த ஜூன் ஜூலைக்குள்ளே முடியும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப மகிழ்ச்சி. ஆயா வீட்டில் வாங்க சாப்பிட்லாம். பனி காலையில் இப்போது ஒரு 8:45 போல் ஆகுது.
ஆயா வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று அங்கே கீழ்காட்டிலேருந்து எனக்காக முருங்கைக்காய் பொரிச்சிட்டு வந்தது. ஒரு வேளை சாப்பிட்டு இப்படி அந்த காடு ஊரா சுற்றுவோம். மகிழ்ச்சி தோழர். பாருங்க, நம்மால் ஒரு தலையில் ஒரு வானா போசி வச்சு குப்பண்ண தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற. நல்லா உன்னிப்பாக பாருங்கள். இந்த மரத்தை ஒட்டி பாருங்கள். மேலே மேடு ஏறிட்டு அந்த தடத்தில் அப்படியே மேடு ஏறிட்டு பாருங்க. குப்பண்ணோ தண்ணி விட்டு வரையா, தண்ணி எடுத்துட்டு போறியா? இங்கதான் இருக்கிறேன். வந்து ஒரு வாரம் ஆச்சு. வார சோறு உண்டாச்சா? சோறு ஆகலையா? மனுஷன் குரலை கேட்டாவே நோய் நொடியெல்லாம் போயிருமுங்க. தண்ணி எடுத்துட்டு போறாரு. போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், கீழே போகும்போது 1 மணி நேரம் கழிச்சு வராரு. அப்போ எத்தனை தூரம் போயிருப்பாருன்னு பாருங்க. தண்ணிக்கு மேலே மேடு ஏறாரு பாருங்க. வீட்டு பக்கமாக மேடு ஏறிட்டார். மாடு நிற்கிறது தெரியுதுங்களா? ஒரு காளை ஒன்று நிற்கிது பாருங்க. உள்ளே போகிறாரு. இந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியுது தலைவன் நடந்து போகிறாப்புல. இன்னும் சோறு ஆகலையா. அவர் அங்கேருந்து சத்தம் போடுறது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கமான வெள்ளந்தி மனுஷன். இதுதாங்க சந்தோஷம். முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எதுவுமே தேவையில்லைங்க. சக மனுஷன் நம்மளை பார்த்து அப்படி வெள்ளந்தியே சிரிச்சுட்டா போதுங்க. நமக்கு இருக்கிற அத்தனை கஷ்டமும் போயிடும். அந்த சிரிப்பு நம்மளுக்குள்ள அந்த ஒரு மனுஷன் கடத்துற போது நம்மளோட அத்தனை வழிகளும் காணாத பஞ்சு பஞ்சாக காற்றோடு கலந்து போயிருங்க. அப்படி ஒரு மனுஷன் குப்பண்ணை மட்டும் இல்லைங்க. குப்பண்ணை மாதிரி நிறைய வெள்ளந்தி மனசுக்காரங்க இந்த மலை முழுக்க இருக்கிறாங்க. அந்த மனசுக்கு தான் நம்ம எப்போவுமே சாகிற வரைக்கும் அடிமைங்க. கண்டிப்பாக சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் 2 நாளுங்க. இன்றைக்கி சனிக்கிழமை. இன்னும் 2 நாளில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கூப்பிட்ண பாட்டியெல்லாம் போய் பார்க்கணும். அவங்க வீடு இடிஞ்சிருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் சீரமைக்கணும். ரொம்ப பொருளாதார கஷ்டம்தான் எனக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது செய்வோன்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க பாட்டி வீட்டுக்கு போவோம். முருங்கைக்காய் சாம்பார்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இங்கே உப்பு ரொம்ப போட்டு சாப்பிடுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால் உப்பு கம்மியாக போட சொல்லணும். வாங்க பாட்டி வீட்டுக்கு போகலாம். பத்திரமா இருங்க தோழர். மகிழ்ச்சி. களிராடும் காடு ராஜன். தலைவர் நம்ம குப்பன்னு பாருங்கள், மறுபடியும் தண்ணி கிளம்புறாரு. அங்கே வீட்டிலேருந்து நம்ம ரெகுலராக எடுக்கிற இடத்துல பார்த்தோம்னாவே எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கீழே போகணுங்க. 1 மணி நேரம் ஆகும். கீழே நடந்து வராரு, தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணிக்கு போறியா? வீடு இழுப்பி ஆட்டுக்குது. தண்ணிக்கு போறியா? சோறு ஆயிடுதா? ஆகலையா? காப்பி தண்ணி ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே வைக்கல. வார எங்க தண்ணிக்கு ரொம்ப கீழே போறியா? போ உன் தலைவிதியே நான் இல்லை. உன்னை பழச்சு கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாதாட்டுக்குது. குழம்பு வச்சியா? அப்புறம் ஒன்றும் சாப்பிடலையா? குழம்புக்கு எப்படி இருக்குதுங்க? பரவாயில்ல. போன வருஷம் தான் ரொம்ப சீரழுக்குள்ளாயிடுது. கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது இப்போ போய் 10 நாள் தான் ஆகுது. ஆஸ்பத்திரி சர்ச்சில் தான் வந்து ஊசி போட்டு வந்தீங்களா? ஆயா சொல்லிச்சு. ஆயாளுக்கு சீரழுது அளவுக்கு அங்கே இங்கே அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக இந்த அடர்ந்த காட்டில் இன்ன விலங்குன்னு இல்லைங்க. யானை, சிறுத்தை, கரடி, சென்னாய், ஓநாய், நரி, இன்ன கொடிய விலங்குன்னு இல்லைங்க. எல்லாமே இந்த இடத்துக்கு தான். இந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, பெரிய ஆலாத்தி,
அந்த மரத்தடி தான் தண்ணி குடிக்க வருமுங்க. இதோ இவ்வளோ ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு சின்ன சாலையை போட்டு தனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டுமே விளைய வச்சு அதை உணவுக்கு பயன்படுத்திக்கிட்டு உப்புக்கு தீப்பெட்டிக்கு மட்டுமே கடைக்கு போயிட்டு ஒரு 50 வருஷமாக இந்த தாத்தாவும் பாட்டியும் இந்த தம்பதி வந்து இந்த இந்த அடர்ந்த காட்டில் இந்த விலங்குகளுக்கு மத்தியில் தனியாக வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக இங்கே வெளிச்சம்ங்கிறதே கிடையாதுங்க. அடுப்பு தீ வெளிச்சத்தில் தான் இந்த 50-60 வருஷமாக வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சோலார் சிஸ்டத்தை நம்ம பண்ணி கொடுத்துறதுல அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சதில் கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப கொடுமையான வாழ்க்கைங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. இந்த காடு, இந்த மலை, இந்த விலங்குக, அந்த சிறுசாக இந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன நிலத்தில் அவங்க உணவு தேவைக்கு மட்டுமே பயிர் பண்ணிட்டு இவ்வளவு காலமாக இங்கே ஜீவனம் பண்ணிகிட்ருக்காங்க. நினைக்கிறதுக்கு ஒரு வகையில் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இந்த காடு, இந்த தனிமை, இந்த மக்களை விட்டு தனித்து வாழ்கிற இந்த கொடுமை, அது அந்த பயணம் வந்து வார்த்தைகளை சொல்ல முடியாதுங்க. அது ரொம்ப வலியான பயணமுங்க. டீ எனக்கு இத்தனை வேண்டாம் ஐயா, ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க போதும். பாட்டுன்னு கொடுங்க. குழம்பே ஐயோ அங்கே ஆளுக்கெல்லாம் அங்கே சாத்தம் போட்டுக்கணும். என்ன இதே தான் அடுப்பா? இதே தான் அடுப்பா? அடுப்பாதியாவா 3 கல்லை கூட்டி தீய வச்சுக்கிறதா? சட்டி வேற எப்படி வச்சுக்கிறேன்னு ஆனை ஊர்பட்ட ஆனை வரு. ஆனை எப்போ ஆனை வந்தாலும் இந்த டிச்சு பிடிக்கிறதுனால ஆமாம், அதனால அப்படியே ஓரம் கட்டினா அந்த கொட்டாய்க்கு போகிறது இதில் பூந்து நேராக கிணச்சராட்டி அங்கே போயிடுதா? அந்த பக்கம் போய் அப்புறம் அதில் பூந்து அப்படி மேலே இருக்குது. அப்படி ஆகும்போது சுத்த வேண்டிதான். நேற்று அந்த அந்த பீமரத்தடி 2 கரடி வந்து கொண்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த மேலே ஒரு ஆராத்தி தெரியுது, ஒரு மேலே குப்பனை வீட்டுக்கு மேலே அந்த பாறைக்கு மேலே சாயந்தரம் 5 மணிக்கு 2 கரடி பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல. எல்லாமே தண்ணினா தண்ணிக்கு பூரா எல்லா விலங்குகளும் இங்கே வருது. அங்கே தானே தண்ணிக்குது. ஆமாம், அந்த தண்ணிக்கு தான் அங்கே இறங்குறது. இந்த காட்டுக்குள்ள இருந்து எந்த ஜாதியுமே இந்த காட்டுக்குள்ள இருந்து இப்படி இங்கேயும் தண்ணி இல்லையா? அதுதானே இதுல இந்த குடங்குல இருக்குது. இந்த குடங்குல எல்லாம் குடிக்க முடியாது. ஆழமாக்குது, தோண்டி விட்டுக்குது. அப்புறம் அங்கே நேராக அங்கே அந்தந்த கொட்டாய்க்கு அந்த ஆல மரத்துக்கிட்ட தான் இந்த எந்த ஜாதியும் அங்கே தான் வரது. மழை பெஞ்சிருந்திருந்தா அப்புறம் இங்கேயே நடுக குடிக்குது. இப்போ மழை இல்லாதனால தான் அங்கே போகிறது. நீங்கள் இங்கேயே தான், ஊர் பக்கமெல்லாம் போகிறதே இல்லை. ஊர் பக்கம் போய் கூட ஒரு மாசமா நான் இங்கே கூட இருந்து சாப்பாடு செஞ்சுக்கணும் ஊர்லேருந்து பார்த்தேன். வரல
ஆள் இங்கேயே தான். ஊர் பக்கமெல்லாம் போகிறதில்ல. அப்புறம் 4 ஏப்ப இங்கேயே கிடக்குற? ஊருக்கு போய் 4 ஜனங்களை போய் பார்த்துட்டு வரலாம்ல. ஜனங்களால் பார்த்துன்னுங்கிறேன். இங்கே பாங்காட்டுக்குள்ள பார்த்துக்கிறீங்க. போகிறது வர்றது பார்த்துனுங்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டி இந்த ஆணையும் கரடையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து வெளியில். ஆட்டுக்குட்டிக்கு வேண்டிய இங்கே காவல். ஆமாம். இப்போ எத்தனை வருஷமாச்சு ஊருக்கு போய்? ஊரில் போய் நல்லா சோறாக்கி சாப்பிட்டு கட்டில் வலித்து எத்தனை வருஷமாச்சு? நான் இந்த கட்டில் இல்லை, இங்கே நிலத்துலையெல்லாம். இந்த கட்டில் தான். ஊருக்கு போய் எப்போண்ணே? ஊருக்கு ஒரு 10 நாள் கழிச்சு கூட போகிறேன். போய் போட்டு ஒன்றை வழி வந்துடுறதா? இந்த கட்டிலுக்கு மீறினது இல்லை. இந்த கட்டில் இல்லை, நிலத்துல தான் படுக்க. எந்த ஊரும் அங்கே மேலே தான். மேலே இது மல்லிமாத்தூருக்கும். அங்கேருந்து வந்து இந்த பாலை போன காட்டில் வந்து உட்காந்து தான் அப்புறம் இப்போ இந்த சீரளவு நம்மளுக்கு. சீரளவு ஒன்றும் இல்லை. எதை மாதிரி இந்த ஆனைக்கான மித்த ஜாதியெல்லாம் எதுவும் வரதில்ல. இந்த ஆனை ஒன்றுக்கு மட்டுக்கும் தான் இங்கே ஆனை தொந்தரவு ஜாஸ்தி. ஆனை தொந்தரவுனால முதலெல்லாம் சாலைக்கே வந்துடும். இப்போ அங்கே இருந்து இங்கே போக எல்லாம் பிடிங்கி கூடம் கட்டிங்க தான் ஓரம் கட்டின்னு போகுது. காட்டுக்குள்ளே போகிறதில்ல. அதான் இல்லாட்டி போனா ஆரியை எடுக்க போனா அதானே ஆனை வந்து உள்ள போந்தா ராயை எடுக்க முடியாது. இவத்துல பிள்ளை போட்டு வச்சுக்கின்னு இருந்தா ஆனை காட்டுக்குள்ள வந்தா உத்தரம் பண்ணுமா, ஒரு தின்னு போட்டு போயிடும். அதெல்லாம் ஓரம் கட்டி போயிடுது ஓரம் பக்கமா. இப்ப எல்லாம் வரதில்லை. முதல்ல நேர சாலைக்கே வரும். வெள்ளாமை இல்லாதனால வரதில்லை. வெள்ளாமை இருந்துட்டு 2 ஆள் கண்டிப்பாக வேணுங்க. ₹1 செலவு பண்ணி அது மாதிரி 2 இடத்துல தான் கல். அந்த கல்லில் தான் தாண்டி வருது. வந்தாலும் அந்த பக்கம் வந்தால் அப்படியே ஊருக்கு போயிடுது. இது இப்படி வந்தால் இப்படி எந்த வெள்ளாம் போட்டாலும் வந்துடுது. வர்றதெல்லாம் வெள்ளை மேலே வருது. ஆனை ஒன்று மட்டும்தான் உள்ளுக்கு காட்டுக்குள்ளே போகுது. அடிச்சிருது. பன்னிக்கு வருதா? பன்னி வருது. பன்னியால் வந்தாலும் கூட பன்னியால் முடிக்கல சத்தம் போட்டு. ஆனை தான் தொந்தரவு ஜாஸ்தி. ஆனைக்கிட்ட நம்ம கிட்ட போய் நம்ம சத்தம் போட முடியாது. பன்னியை கூட போய் கிட்ட போய் போட்டு முடிக்க அடிச்சிடலாம். ஆனை தான் தொந்தரவு. இருக்க முடியாது. ஏதோ மன தைரியத்தில் இருந்துக்கிறீங்க. ஆனை வேண்டாம், ஆனை போயிட வேண்டாம். சவுண்டு கொடுத்தா போதும், போயிடும். இது என்ன குழம்பு? தவறு பருப்பா? அது என்னமோ கீரை என்னமோ ஓட்டு போயாட்டுக்குது. கருவேப்பந்தலையா? இது சுத்தமாக ஊற்ற அரைச்சிட்டு கொண்டாந்து அந்த டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிறேன் குடிக்கிறதுக்கு தண்ணியா? ஆமாம். நான் அந்த அரிசி இப்போ பொன்னி அரிசி ரேஷன் அரிசினெல்லாம் பார்க்க மாட்டேனாயா. என்ன சாறு கொஞ்சம் உப்பு கம்மியாக ருசியாக இருந்தால் சரி, உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் சரி. பலக்காய் போட்டு பலக்காய் கொண்டாந்து போட்டு அவரைக்கொட்டை போட்டு இது ஆக்கி பூச்சி கொடுக்குறீங்க சாப்பிடுவேன். பலாக்கொட்டை இருக்குதா? பலாக்கொட்டை இல்லை, அவரைக்கொட்டை. சரி. அவரைக்கொட்டை போட்டு பலக்காய் கொண்டாந்து போட்டு. பலாக்காய். சரி. சிறு பலாக்காய். தண்ணியாட்டம் கொஞ்சம் ஊற்றையா? தண்ணியாட்டம் ரசம் தான் வைக்கல. போதும் இதே போதும். இன்னொரு வேலை அவ்வளோதான்.
போதுமாய்யா ஊற்றிட்டே அப்பனுக்கு போடு வந்துடுவார் இங்கே எல்லாத்தையும் அங்கேயே போட்டு கொடுக்குறேன். இங்கே வச்சு சாப்பிட்டு வா வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் வாங்க 2 பேரும் சாப்பிட்லாம். இந்த பூனைக்கு கொஞ்சம் சோறு வையா பாவம். தங்கமயில இருற உனக்கு சோறு போடாமல் நான் திம்பனா. இரு சோறு வைக்க சொல்கிறேன். முதல்ல நம்ம இருக்கிற இந்த பிராணிகளுக்கு விலங்குகளுக்கும் சோத்தை வச்சுட்டு தான் நான் முதல்ல திங்குவேன். இதில் பசிக்குதா? மணி 11க்கு மேலே ஆகி போச்சு. வாங்க இராயா கம்பியாமல் இரு. சோறு நேரத்துலேயே வச்சிட்டிங்களாட்டுக்குது. போமா போ, அங்கே போ, சாப்பாடு வைக்கிறாங்க போ. பசிக்க மாட்டேங்குது போ. இல்லை சோறு வைக்கிறது வெறுஞ்சோறு இது நிற்கிறாயா? அடே அது எங்கேயோ எடுத்து வச்சுட்டீரப்பா. இப்போ சரியா இருக்குது. எனக்கு சரியா இருக்குதாயா? நான் கொஞ்சம் பட்டாப்பி தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். இல்லை நானும் உப்பு அதிகமாக நான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. 2 முருங்கைக்காய் போட்டங்காட்டிக்கு ருசியாக இருக்கு. முருங்கைக்காயே போட்டுட்டு போனாலும் ஆயிரை குழம்பு வச்சா நல்லா இருக்கும். தினம் சோறு திங்க நேரத்தில் காப்பி தண்ணி குடிச்சிட்ருக்கேன். காய்ப்பியால இந்த தானே பொழுது நீ குடிச்சிட்டு சோறு கூட நான் கண்டுக்க மாட்டேன். அதுக்கு உங்க அப்பனை பேசணும். இங்க இடத்துக்கு நெருப்பு போட்டேன், வெளியவே போட்டு சாப்பாடு பண்ணிக்கிறாமால. மீண்டும் வந்து இப்ப வேலை செய்யிருந்தேன். புகையில எப்படி செய்வாங்க இன்னும் கொப்பனை பேசுனீ குழம்பு வச்சுட்டாரு. காங்காட்டுக்குள்ள போலி கீழே எங்கேயுமே தண்ணி கிடையாது. ஆடு மாட்டுக்கெல்லாம் மாட்டுக்கு ஊர்ல போர் பைப்புக்கு சண்டை தண்ணி இல்லாத அதான் அந்த கட்சி போட்டுட்டு இந்த கட்சி போட்டுட்டு அந்த கட்சி வந்து போடுறாங்க. 6 மணிக்கு அப்படின்ட்டு போனது எப்படி நீயும் காணுமே? யாரு? உண்மையாத்தான். இல்லை நான் 6க்கு எந்திரிச்சிட்டேன். அப்புறம் எதுலையுமே இல்லை சார் இங்கே கரண்ட் ஆகும்னா சார்ஜ் போட முடியல. நட வந்தாக்கா அது ஊத்தால போய் சுத்தமா அரைச்சி விட்டு தான் எடுக்கணும் இன்னைக்கு. சுத்தமா அரைச்சி விட்டு வரும் இந்த டம்மில் கொண்டாந்து ஊற்றி வச்சுக்கணும். குடி தண்ணி குடிக்கிறதுக்கு அது அந்த குப்பைனால அடங்கிடணும். தண்ணி எடுக்கிறது குப்பை அடங்கிடணும். போய் எடுத்தா அந்த குப்பை தண்ணி எடுக்காக்கணும். அப்ப போய் எடுத்தாத்தான் சேரலாம் இருக்கு. நம்மளால பணம் இன்னும் 1/2 மத்தியானமாவது இன்னும் தண்ணி சமைக்கிறாரு குப்பை. காப்பி தண்ணி குடிச்சியா சோறு தண்ணி ஆயினா ஒன்றும் இல்லை. காப்பியும் இல்லை சோறும் இல்லை அப்படிங்கிறாப்புல. குழம்பு அது ஒரு தடவை தானே வாங்கிச்சு. காட்டும் போது நல்ல ருசி. இல்லை காரம் இல்லை கப்பு காரம் கரெக்டாக இருக்குது. காரம் டவர் போட்டு காரம் வருமா? மிளகா பொடியே போட்டேன். அப்புறம் என்ன காரமாக இருக்கு. மிளகு பொடியையும் போட மாட்டேன். அந்த இடிக்கிற பொடிக்கும் மிளகு 2 மிளகா தான் போடுவேன். போட்டு இடிச்சு வச்சுக்கிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் பேர் போட்டுக்க. ஒரு வேலை மாட்டேன். தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு.